அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது திரு ஓபிஎஸும் திருமதி சசிகலா அவர்கள் தான். அம்மாவின் ஆட்சியை திரு மோடி துணையோடு அமைப்போம் அப்படிங்கிற போது நமக்கு அந்த 2026 என்டிஏ தலைமையில கூட்டணி ஆட்சிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் இன்னும் அவர் மைண்ட்ல இருக்கு. மிக குறைவான தொகுதிகள் கிடைக்கிறவங்களுக்கு அவங்க கேட்கிற தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா எடப்பாடி ஒத்துக்கு வராதுக்கு ஒத்துக்க வச்சுக்குவாங்க. விஜய் அப்படி ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வந்தார்னா அது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். 2021 தேர்தலின் போது அமித்ஷா சொல்லியே கேட்கல, இல்ல ஒரு 15 தொகுதி அமமுக கொடுங்க அப்படிங்கிற போது கொடுக்க மறுத்தாரு, முடியாதுன்னு சொல்லிட்டாருல. அந்த அளவிற்கு இன்றைக்கு அவருடைய பலகீனமான நிலையில இருக்கிறார். அது பாஜக தரப்புல தான் சொல்றாங்க, 134 இடங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கட்டும், நம்ம 100 இடங்களை வச்சு என்டிஏ பிரிக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க 150 இடங்கள்ல தான் நாங்க நின்னாதான் சரியா வரும், மீதம் உள்ள 84 என்டிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பேச்சுவார்த்தை என்பது டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னும் 6 மாத காலம் ஓடும். இன்னொன்று, இந்த தேர்தலில் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு வாக்கு இல்லாம ஒரு 3%, 4% வந்து இப்போ இவ்வளவுதான் விஜய் செல்வாக்கு அப்படின்னு போயிடுச்சுன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு திரு விஜய்க்கு வந்து அவருடைய ரசிகர்களை தாண்டி பெரிய அளவில் பொதுமக்களினுடைய ஆதரவோ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் பெற்று விடுவார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த கட்சிகளை தாண்டி ஒரு 15-20% டிசைடிங் ஃபேக்டர் இருக்காங்க, அவங்க நம்பிக்கையை பெற்றாதான் நிச்சயமா ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஸோ அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் விஜய் போராட வேண்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தனித்து நின்றாங்க. தமிழ்வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சோதரா. டிடிவி தினகரன் வந்து திடீர்னு நேற்று அந்த பொதுக்கூட்டம்ல பேசும்போது சோளிங்கருடைய வேட்பாளர் பார்த்திபன் அறிவிக்கிறாரு. இன்னொன்று, புலி வந்து பதுங்கிறது பாயறதுக்கு தான், அம்மாவோட ஆட்சியை உருவாக்காம விட மாட்டேன், அதை மோடியின் துணை கொண்டே அதை நான் நடத்தி காட்டுவேனும் ஒரு விஷயம் பேசுறாரு. யாருக்கு அவர் சொல்றாரு மெசேஜ்? பொதுவாக இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஒரு நெருக்கடியான சிக்கலான சூழல்ல பல்வேறு விதமான தகவல்கள், கருத்துக்கள், அவங்க ஹேஷியங்களை பரப்பிட்டு வராங்க. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தனித்து வெளியேறி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டார். அதற்கான காரணத்தை என்ன சொன்னார்னா, மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறார். அவருக்கு துணையாக ஒரு அமைப்பு ரீதியாக நான் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை நான் தொடங்கி நடத்தி வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 2-3 தேர்தல்கள்லாம் சந்தித்தார். ஒரு கணிசமான வாக்குகளையும் கூட பெற்றிருக்கிறார். இப்போ என்டிஏவில் ஒரு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியே சொன்னார். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலையும் அவருடைய மனைவியை களத்தில் இறக்கி ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றார். அவர் மீது இந்த அம்மா பெயரை, கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போட்டது. அண்மையில் அந்த வழக்கையும் திரும்ப பெற்றாரு. அந்த வழக்கு நிற்காது. அது வந்து ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோன்றிய நேரத்தில், அவர் துவக்கிய நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார்னா, பேரறிஞர் அண்ணாவுடைய மனைவி ராணி அம்மையாரை தூண்டிவிட்டு அவங்க வந்து என்னுடைய கணவர் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை, படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் நிற்கலை. அரசியல் பொது வாழ்வுக்கு வந்து விட்டவர்கள் ஒரு பொது சொத்து மாதிரி அவருடைய படத்தை அவங்க பயன்படுத்தணும், யார் வேணாலும் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதே நிலைப்பாடு திரு டிடிவி தினகரனுக்கும் நிச்சயமாக தீர்ப்பின் போது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு, தேவையற்ற அந்த வழக்கு வம்பு நீ ஏன் போகணும் அப்படின்னு மாதிரி எடுத்துட்டாரு. அப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில் பேசினாங்க. வழக்கை தொடர்ந்து நடத்தணும், கடைசி வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குகிறார் அப்படிங்கிற பார்வை இருந்தது. இப்போ இன்றைக்கு அமமுகவை பொறுத்தளவில்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது திரு ஓபிஎஸும் திருமதி சசிகலா அவர்கள் தான். அமமுகவுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அணுகி கேட்டபோது, நான் தனி கட்சி அரசியல் கட்சியை தொடங்கிட்டேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து வருகிற பொழுதும் அவர்களோடும் தேர்தல் கூட்டணி வைத்து நாங்கள் பயணப்படுவோம், தேவைப்பட்டால் காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் அப்படி சேர வேண்டிய சூழல் வந்தால் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்து போயிட்டார். இப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட என்டிஏ அணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வேட்பாளரை கூட அறிவிச்சிட்டாரு. அவரோடு இந்த பயணத்தில் அமமுகவில் அவரோடு ஒரு 18 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவி பறிக்கப்பட்டது. அவங்களுக்கு கட்சியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதில் முக்கியமான நபராக திரு பார்த்திபன் அவரோட பயணிக்கிறவர் பார்த்து இப்போ வேட்பாளராக அறிவிக்கிறாரு. அம்மாவின் ஆட்சியை திரு மோடி துணையோடு அமைப்போம் அப்படிங்கிற போது நமக்கு அந்த 2026 என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சிங்கிறது இல்லை. ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் இன்னும் அவர் மைண்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இபிஎஸ்க்கு தான் இந்த மெசேஜ் சொல்றோம். நிச்சயமா முழுக்க எடப்பாடி தான் இந்த மெசேஜ். மோடி துணை இல்லாம அதிமுக ஆட்சி முடியாதுங்கிறத அப்படிங்கிறத அவர் சொல்றாரு, அழுத்தமாக சொல்லுகிறார் என்றுதான் நம்ம பார்க்கலாம். இன்னொரு இதுல விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வேட்பாளரை அவரே அறிவிக்கிறாரு. அப்கோர்ஸ் அவங்க அமமுகல சோளிங்கர்ல பார்த்திபன் தான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருக்க வாய்ப்பு. இப்போ அதே இடத்த எடப்பாடி கேட்கறாங்க. அதிமுக ஒரு கணிசமான வாக்கு நிச்சயமா. ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்க இங்க நின்னா வெற்றி பெற்றுரும் அப்படின்ற ஒரு இதுவும், பாஜக இல்ல நாங்க நின்று போறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துக்கு போட்டி போடும் போது தேவையில்லாத கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கலை உருவாக்க வாய்ப்பு இருக்குல்ல. டிடிவி தினகரன் ஏன் இவ்வளவு அவசரமா அந்த இடத்த அறிவிக்க வேண்டிய தேவை என்ன வருது? ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளவு அமைதியா இருக்கணுமோ அவ்வளவு அமைதியா இருந்தா தானே சரியா இருக்கும். இல்லை, அதாவது அந்த பகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்று முழுமையாக நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக பாஜகவினுடைய முன் அனுமதி பெற்று தான் இதை பண்ணியிருக்கிறார். எனக்கான ஒரு தளபதியாக அந்த பார்த்திபன் இருக்கிறாரு. அவங்க தந்தை கூட ஏற்கனவே கோபாலன், ராணிப்பேடு கோபால்னு கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எனவே அந்த பகுதியில் பிரபலமானவர். எங்கள் அமமுகவில் முக்கிய நிர்வாகிக்கிற மாதிரி அவருக்காக இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 4-5 தொகுதி கிடைச்சா அதில் மிக குறைவான தொகுதிகள் கிடைக்கிறவங்களுக்கு அவங்க கேட்குற தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும் கூட்டணியில். 40-50 தொகுதிகள்னு சொன்னால் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறவர்கள் அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. 3 தொகுதி 4 தொகுதி 2 தொகுதி 5 தொகுதின்னு வர்ற போது எது வெற்றிக்கு சாத்தியமோ அதுல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நிச்சயமாக இப்போ டிடிவி தினகரன் இப்போ இவர் ஏற்கனவே அவர் இருந்த தொகுதி, வெற்றி பெற்ற தொகுதி, முழுமையாக அவர் எம்எல்ஏவா இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது ஒரு முன்னுரிமை பார்த்திபனுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத பாஜக எடப்பாடிக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் கருதுறேன். ஆனால் எடப்பாடி ஒத்துக்கு வராதுக்கு ஒத்துக்கு வராங்கிறது நம்ம ஒத்துக்க வச்சுக்குவாங்க. அப்படி பார்ப்போம். ஆனா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது நாங்க தான். என்னோட தலைமையில தான் இந்த கூட்டணியே இருக்குங்கும் போது அப்ப நான் தான் அந்த சீட்டை பிரிச்சு கொடுப்பேன். யாருக்கு எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதியில யாரு போட்டின்ற முடிவை நான் தான் எடுப்பேங்கிற கால எடப்பாடி எடுத்தாருன்னா அமித்ஷா என்ன பண்ணுவார்? இல்ல, இந்த முறை திரு எடப்பாடி அந்த அளவுக்கு வலிமை மிக்கவராக, துணிச்சல் மிக்கவராக தான் எடுக்கிற அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படணுங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு இல்லைன்னு நான் பார்க்குறேன். 2021 தேர்தலின் போது அமித்ஷா சொல்லியே கேட்கல, இல்ல ஒரு 15 தொகுதி அமமுக கொடுங்க அப்படிங்கிற போது கொடுக்க மறுத்தார்ல, முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. அந்த அளவிற்கு இன்றைக்கு அவருடைய பலகீனமான நிலையில இருக்கிறார். நான் கடந்த நம்ம பதிவில் பேசுகிற மாதிரி ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக இல்லை என்கிற ஒரு காரணமும், இவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்கிற இன்னொரு காரணமும் கூட அது நிச்சயமாக அவரால் முடியாது. அமர்ந்து பேசி இது சரியானது, இது முறையானது அப்படிங்கிற போது டிடிவி தினகரன் கேட்குற தொகுதிகள் நிச்சயமாக கொடுப்பதற்கு பாஜக துணை நிற்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுல இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வராரு. சந்திச்சுட்டு அவங்க தொடர்ச்சியா பேசும்போது அதிக இடங்கள்ல தாமரை நிற்கும், இரட்டை இலக்கம்னா 10க்கு மேல அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவர் சில இடங்கள்ல 40 அப்படின்னு ஒரு நம்பரை பதிவு பண்றாரு. 40 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ள போவாங்க அப்படின்னு ஒன்று சொல்றாரு. இன்னொன்னு இலை மேலதான் தாமரை வளர முடியும், இலை மேலதான் தாமரை இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு இருக்கிறதா நிறைய பேர் பாக்குறாங்க.
ஏன்னா நாங்க இந்த சமீபத்திய அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற இந்த நிகழ்வு, டிடிவியோடைய இந்த ஸ்பீச், அதிமுகவோட மௌனம், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோஷம் போட்டாங்கல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு. ஸோ அதை நோக்கிய பயணம் என்பது இப்போ கொஞ்சம் தீவிரமாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே இது ஏற்கனவே இருந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய காலத்திலும் சரி, அப்போ பேசிய பாஜகவினரும் அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் டெல்லியில் இருக்கிற பாஜக தலைவர்களும் 2026ஆம் ஆண்டு என்டிஏ தலைமையில தான் அங்கே ஆட்சி அப்படின்னு. இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த என்டிஏ தலைமையில் இருக்கிற அதிமுகவின் தலைமையில் ஆட்சி அப்படியா, இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சியா? அதிமுக என்டிஏல இருக்கிற கட்சிகள் எல்லாமே அந்த ஆட்சியில் பங்கு பெறுமான்னு தெரியல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, 2014-2019 காலகட்டங்களில் நாங்கள் தனி மெஜாரிட்டியாக வந்த போதும் கூட நாங்கள் வந்து கூட்டணிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அந்த கான்செப்டை தமிழ்நாட்டிலையும் அடாப்ட் பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி நிச்சயமா அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். இப்போ இடங்கள் எப்படி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் தனித்து ஆட்சி. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் தனித்து தங்கள் கட்சியின் தலைமையில் தான் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்கிற அந்த பார்வை இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் 2006 ஒரு மைனாரிட்டியாக இருந்தவங்க கூட பார்ட்னர்ஷிப்பாக காங்கிரஸ், ஆமாம், பாமகவுக்கு இடம் கொடுக்காம தான் கொண்டு போனாங்க. ஸோ அந்த அளவில் தான் இருக்கும். இப்போ அதிகபட்ச இடங்கள்ல நின்னா தான் தனி மெஜாரிட்டி பெற முடியும். குறைந்தபட்சம் 140-150 இடங்களுக்கு மேலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் மட்டுமே ஒரு 120-120 தொகுதிகளில் ஜெயிச்சு தனியாக வர முடியும். இப்போ என்டிஏவுக்கு அதிகமான இடங்களை கொடுத்துட்டு இங்கே இவங்க குறைவான இடங்களில் நின்னாங்கன்னா தனி மெஜாரிட்டி, கடந்த நான் சொன்ன 2006 மாதிரி மிக குறைவான இடங்களில் நின்னதுனால தான் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது திமுக. ஸோ அப்படிப்பட்ட சூழல் வராமல் அதிமுக பார்த்துக்குமா, இல்லை அங்கே அழுத்தம் கொடுத்து அதிகமான இடங்களை பெற்று மீண்டும் அந்த கூட்டணிங்கிறத கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்னன்னா இப்போ அந்த நீங்கள் 150 இடங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அந்தாண்ட ஒரு 84 இடம் தான் கையில் இருக்கு. இதுக்கு நீங்கள் பாஜக கொடுக்கணும், பாமக வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், பாமக இந்தியில தான் இருப்பாங்க, பாமக இந்தியில அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும், தேமுதிக உள்ள வர போற மாதிரி தான் தெரியுது, அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும், இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு கொடுக்கணும், டிடிவி தினகரனுக்கு கொடுக்கணும், சின்ன சின்ன சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். 84 சீட்ல பாஜக அதிக இடங்கள்ல தாமரை நிக்க வைக்கணும்னு நினைக்கிற அமித்ஷா 84 இடத்த வச்சுட்டு எப்படி இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுப்பாரு? அப்போ அங்க அந்த இடத்துல இரட்டை இலை போட்டியிடுறவுடைய நம்பர்ஸ் இயல்பாவே குறையும் இல்ல? ஆமா. இப்போ என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சதவீத அடிப்படையில் வெற்றி பெற்ற சதவீதத்தின் அடிப்படையில் சீட் ஷேரிங் பேசுவோங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு போறாங்க. ஓகே, இவங்க 23, அவங்க 19. அப்போ அப்படி வர்ற பொழுது ஒரு நெருக்கடி வரும், 91 சீட்டு வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது பாஜக தரப்புல தான் சொல்றாங்க, 134 இடங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கட்டும், நம்ம 100 இடங்களை வச்சு என்டிஏ பிரிக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க 150 இடங்கள்ல தான் நாங்க நின்னாதான் சரியா வரும், மீதம் உள்ள 84 என்டிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பேச்சுவார்த்தை என்பது டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னும் 6 மாத காலம் ஓடும். அந்த 2026 ஜனவரிக்கு மேலே தான் நமக்கு எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகுது அப்படின்னு. இன்னொரு இதுவும் தகவல்கள் வருது, எப்படியாவது வெற்றி கழகத்தை கொண்டு வந்துடணும்னு 2 தரப்புமே முயற்சி பண்றாங்க. அடுத்த கேள்வியும் அதுதான், செய்திகள் அதுவும் நமக்கு உதவிகள் கசிய ஆரம்பிக்குது, வந்துட்டு இருக்கு. அப்படி வர்ற போது அவருக்கு இன்னும் அதிகமா வரும்போது அப்ப அந்த கூட்டணி கான்செப்ட், கூட்டணி ஆட்சி அது நிச்சயமா அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. செயற்குழுல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்ன்ற நெருக்கடியில இருக்காரோ? பாஜக இவ்வளவு கேட்கறாங்க, என்டிஏக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், நம்ம பெர்சன்டேஜ் கம்மி ஆகலாம், ஸோ ஆனாலும் நம்ம கொள்கை விட்டு கொடுக்கல, யாரும் மனம் தளர வேண்டாம், இந்த தொகுதியெல்லாம் கிடைக்கலனாலும் யாரும் இது பண்ண வேண்டாம், களத்துல எல்லாரும் சேர்ந்து வேலை பாருங்கன்னு தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணியை வெற்றி கோட்டு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியில கொண்டு போயிட முடியுமா? தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? இப்ப இந்த இடத்துக்கு 1 வருஷமா வேற ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அங்க வந்து தாமரை நிக்கும்னு அறிவிக்கும் போது இயல்பாவே அது எல்லா கட்சிகளும் ஒரு சிக்கல் தான். பட் இன்னும் இங்க கூடுதலா வர வாய்ப்பு இருக்குல்ல?
நிச்சயமா இதை எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல தான் இருக்கு. ஏன்னா ஒரு சொன்னா கேட்கக்கூடிய அளவிற்கு மறைந்த correct. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தா இதாயா அவனுக்கு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா கேட்பாங்களாங்கிறது பெரிய டவுட் விஷயம். தான். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்த போதே சொன்னாராம், நீங்க வெற்றி பெற்ற தொகுதிகளில் கூட சில தொகுதிகளை பாஜக கேட்கும், நம்ம விட்டு கொடுத்து ஆகணும், ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு வெற்றிக்கான தொகுதி எதுன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு கூட சொன்னதா ஒரு ரெண்டு Okay. நான் கேள்விப்பட்டேன். ம். அவங்க கேட்கறத நம்ம கொடுத்தும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் தேர்தல் களத்தில் இந்த உடன்பாடுகள் தேர்தல் கூட்டணி என்று வருகிற பொழுது இந்த கடைசி வரைக்குமே தொகுதி பிரச்சனை நம்ம கடந்த பல தேர்தல்களில் பார்த்துருக்கோம். ம். ஒரே ஒரு தொகுதிக்காக ஒரு வாரம் போராடி மதிமுக வைக்க அறிவாலயத்திலிருந்து போய் அந்த OS காரங்க போயிட்டு சேர்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால அந்த விட்டு கொடுக்கும் தன்மை என்பது அது எந்த அளவிற்கு புரிதலோட இவங்க இருக்கிறாங்களோ, ஏன்னா நீங்க அந்த புரிதலோட இருந்து சரியான காலகட்டத்தில் இன்னும் 6 மாதத்துக்குள்ள முடிச்சுட்டு ம். 6 மாதமாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக களமாடி மக்களை சந்தித்து அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். அப்படி ஒரு 6 மாத இடைவெளி இருந்தால் தான் இவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படும். ம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் பாஜகவினருக்கும் ஒரு இணக்கம் ஏற்படும். அப்போ இருவருமே ஒரு ஒருங்கிணைந்து மன ஒத்துழைப்போடு அவங்க களம் இறங்கினா தான் வெற்றி சாத்தியம். ஸோ அதற்கான முன்னெடுப்புகளை இப்போ இருந்து தொடங்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு முறை இந்த 50-50 சீட் ஷேரிங் போட்டார்ல 1980ல், ம். அப்போ சிதம்பரத்தில் நடைபெற்ற ஒரு செயல்வேறு கூட்டத்தில் திரு கருணாநிதி பேசும்போது சொல்லியிருக்காரு, எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு அதிக இடங்களை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நாம் ஏன் விட்டு கொடுக்கணும், இது சரியான முறையில்னு எல்லாரும் கடுமையான அதிருப்தியை தெரிவித்தபோது கருணாநிதி பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்தில். இதை விட அதிக இடம் கேட்டால் கூட நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம். ஏன்னா அவருடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு அரசியல் களத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றணும். அவருக்கு அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதான் ஹைலைட். இந்த தவளை எலி கதை தான். இழுத்துச்சுன்னா கட்டு வெட்டி விட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த கதை இப்போ பொருந்துமானு தெரியல. இதில் யார் தவளை, யார் யாரை வெட்டி விடுவாங்க, யார் எங்கே எழுப்பாங்கன்னு தெரியல. போக போது தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சீட் ஷேரிங் இந்த மாதிரியான விவகாரங்கள்ல இந்த முறை பாஜக 2019 மாதிரியோ 2021 மாதிரியோ அவ்வளவு எளிதில் விட்டு கொடுத்துட மாட்டாங்கல்ல. எடப்பாடியும் பொதுவா எடப்பாடியை சீட்டு கொடுக்கறதுல பேரம் பேசுறதுல பெரிய சாணக்கியன் அப்படின்லாம் 2019-21 எல்லாம் பேசினாங்க. ஆனா இந்த முறை அவ்வளோ எளிதா இருக்காது இல்ல. ஆமா ஆமா, அதுதான் சொன்னேன். 2021 இருக்கிற அந்த ஒரு உறுதிப்பாடும் பிடிவாதமும் இப்போ இருக்காது. ஒரு ஃப்ளெக்சிபிளா ஒரு வளைந்து கொடுக்கும் தன்மையோடு தான் அவர் போவார் அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அங்கேயும் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு தாவேகா, இந்த பக்கம் நாம் தமிழர், பாமக இவங்களோடலாம் பேசி இந்த பாஜக இல்லாத ஒரு அணியை அமைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி மேற்கொண்டதாக நம்ம தகவல்கள் கிடைச்சு, அதன் அடிப்படையில் இப்போ டெல்லி கூப்பிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி அப்படின்னு இப்போ வெளியில் வந்துருச்சு. இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம், மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களையும் நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா இதுதான் நமக்கு வெற்றி கூட்டணின்னு ஆயிடுச்சு. ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மத்திய ஆட்சி கட்சியின் துணையோடு தேர்தலை சந்திப்பு தான் நமக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுதான் உண்மையும் யதார்த்த நிலையும் கூட. எனவே அப்போ ஓரளவுக்காக அந்த தன்னுடைய பிடிவாத தன்மையிலிருந்து விலகி அவர் கொஞ்சம் இறங்கி வந்து பாஜக கேட்கிற அளவுக்கு நான் பெரிய அளவுலையும் விட்டு கொடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி அதிகமான 140-150 இடங்களில் போட்டிட்டதாங்கிற போது அதற்கு குறைவான இடங்களை ஒப்புக்கொள்வார்களாங்கிறது பேச்சுவார்த்தையின் மூலமாக நிச்சயமா இரட்டை இலக்கில் சட்டப்பேரவைக்குள்ள பாஜக எம்எல்ஏக்களை கொண்டு போகணுங்கிறதுல பாஜக, மத்திய பாஜகவும் மாநில பாஜகவும் உறுதியாக இருக்கிறது. அது திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார்ல, இந்த இரட்டை இலக்கின்னு, அது இயற்கையின் அந்த தன்மையை சொல்றார். இலை மேலதான் தாமரை மலரும் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம இயற்கையாக தாமரை தடாகத்துல அந்த தடாகத்துல இலை மீது தான் மலரும். அதை சென்டிமெண்டா அதை சொன்னார், இலை மீது தாமரை மலரும் அப்படின்னு. அது நம்ம இலைய கீழே அமுக்கிட்டு தாமரை மேல வந்துடும் அப்படின்னு பிரச்சாரம். அது அவ்வப்போது ஏற்படுகிற
அந்த சூழலுக்கு தகுந்தவாறு ஆனா இந்த விமர்சனம். என்னன்னாங்க, இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த சீட் ஷேர் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட் தொகுதி கூட நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, இதை கூட பாஜகவினர் கேட்கலான்னு இவ்வளவு அலர்ட்டா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, இப்ப எடப்பாடியோடைய பெரும் வெற்றி வந்து இந்த மேற்கு மண்டலத்துல கிடைச்சிருக்கு. குறிப்பா அந்த சேலம், ஈரோடு, திருப்பூர் இங்க பெரும்பாலும் கிடைச்ச போது பாஜகவும் அங்கதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட ஓட் பேங்கும் கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் பகுதிகளில் பெரிய அளவு வச்சிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய முரண் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சவுத் சைடும் வந்து கடந்த முறை ஓபிஎஸ், டிடி அவங்களெல்லாம் வச்சு சில வாக்குகளை ஜான் பாண்டியன்லாம் வச்சு சில ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இந்த மாதிரியான வாக்குகளை. இப்போ அதிமுக அங்க அந்த இடத்துல அதிமுகவும் ஆளுமை செலுத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த 2 இடமும் கடும் போட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிக கடுமையான போட்டி இருக்கும். நான் கேள்விப்பட்ட வகையில இந்த 91, 96, 2001, 2006 இந்த காலகட்டங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு எந்த வாக்குகள் எந்த அளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள், கூட்டணி கட்சிகளோடு போட்டியிட்டு எந்த அளவுக்கு வெற்றி வாக்குகள் பெற்று 2021 ஒரு 4 எம்எல்ஏ டிஎம்கே அலைன்ஸ்ல வந்து வெற்றி பெற்று வந்தாங்க பாஜக முதல். ஆமா 2021 டிஎம்கே அலைன்ஸ் 2001. இப்போ 2021 4 பேர் அதிமுக அலைன்ஸ். அப்போ எவ்வளவு வாக்கு சதவீதம் என்ன கிடைச்சது அப்படிங்கிறது மாதிரி கால்குலேட் பண்ணி இதுல அதிகபட்சமான வாக்குகள் பெற்ற அந்த தொகுதிகளில் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அதே மாதிரி நீங்க குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சேலம், ஈரோடு, கோவை அந்த பகுதி, இதை தாண்டி திருச்சி, ஸ்ரீரங்கம், தஞ்சை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இப்படி இந்துக்களின் வாக்குகள் இருக்கிற ராமநாடு பகுதி, இது எல்லாமே ஒரு 40-50 தொகுதிகளை அவர்கள் அடையாளப்படுத்தி, அதுதான் நயினார் கூட 40 அதுதான் இங்க சந்திதாவே. என்னன்னா இந்த கோவையில தான் எடப்பாடி ஸ்ட்ராங்கர். இப்ப வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, செங்கோட்டை, இவங்க எல்லாரும் ஆளுகை செலுத்தக்கூடிய இடம் அது. அவங்களுடைய ஆட்கள் இருந்தாதான் நம்ம இந்த மண்டலத்துல கண்ட்ரோலா இருக்க முடியும்ன்ற போது அப்போ இந்த சீட் ஷேரிங் ஒரு மாதிரி கோவை. திரு அண்ணாமலை போட்டியிட்டு கோவை நாடாளுமன்றத்துல 6 தொகுதியில 3 தொகுதிகள்ல மிக அதிகமான வாக்குகளை வாங்கினாரு. அதுல 2 தொகுதிகளை பாஜக கேட்கறதா. ஒன்று அண்ணாமலைக்கு கோவை வடக்கு நினைக்கிறேன், ஏற்கனவே அம்மன் அர்ஜுனா அவரு இருக்கிற தொகுதி. அது மாதிரி 2 தொகுதி. ஆமா, அது மாதிரி எங்கு அதிகபட்ச வாக்குகளை தனித்து போட்டியிட்டும் கூட பாஜக பெற்றிருக்கிறதோ அல்லது கூட்டணிகள் இருக்கிற போது மிக அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கிறதோ அந்த தொகுதி எளிதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல ஒரு பட்டியலை தயார் பண்ணி அவங்க மத்தியில் அனுப்பி அந்த பட்டியல் இவங்களுக்கு வந்து இதில் எதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அடுத்தடுத்த பேச்சில் வர்ற பொழுது நிச்சயமாக, ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது வெற்றி முக்கியம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் 1977 இருந்தே மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எல்லா தேர்தல்களிலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. 77 தொடங்கி 77, 80, 84, இந்த பக்கம் 90, 91, 96 எல்லா காலகட்டங்கள்லையுமே மிக அதிகபட்ச இடங்கள்ல கிட்டத்தட்ட 52லேருந்து 57 தொகுதிகள் வெற்றி பெற்று. இப்போ எடப்பாடி 65 தொகுதிக்கு மேல அங்க பெற்றுட்டாருன்னு சொல்றோம்ல. 51 தொகுதிகள் 2016 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்காக 51 தொகுதிகள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி தான். மீதம் 14 தான் இப்ப இவருக்கானதுன்னு சொல்லலாம். 65 வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்றோம்ல. 51 தொகுதி ஏற்கனவே அதிமுக இயல்பான. ஆமா. அப்ப தொடர் வெற்றி 6 முறை, 7 முறை, 8 முறை, 9 முறை வெற்றி பெற்ற அதிமுக தொகுதியை அதுல ஒரு 8-10 தொகுதி பாஜக கேட்டதுன்னா அதுல யாரையெல்லாம் நம்ம வேறு தொகுதிக்கு போக சொல்லலாம் அல்லது யாரையெல்லாம் நீங்க அடுத்த எதுலையாவது பார்த்துக்கோன்னு சொல்லி கழட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டில் அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார்ல. அது எல்லாத்தையும் உட்காந்து பேசி தான் முடிவு பண்ணணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் அந்த இடப்பங்கீடு என்பதும் தொகுதி பங்கீடு, தொகுதி அடையாளப்படுத்துவதும் இடப்பங்கீடும் என்பதும் என்டிஏ அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்து. இன்னொன்று விஷயம் வந்து இன்னைக்கு நயனானந்தன் பேசும்போது விஜய் உள்ள வருவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து ஓராண்டுக்குள்ள உங்களுக்கு நீங்க பொறுத்திருந்து பாருங்க, ஓராண்டுக்குள்ள உங்களுக்கு முடிவு தெரியும் அப்படின்றாரு. ஓராண்டுல தேர்தல் வருது. ஸோ பொதுவா விஜய் கடுமையா பாஜகவை விமர்சிக்கிறாரு. இவங்க பாசிசம் தான், நீங்க பாசிசம் பாயாசன்ற அளவுக்கு இறங்கி விமர்சிக்கிறாரு. மோடி பெயரை சொல்லி விமர்சிக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை பண்றீங்கன்ற ரேஞ்சுக்கு திமுகவை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரோ அதே அளவுக்கு பாஜகவையும் விமர்சிக்கும் போது பாஜக விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்க மாதிரியே இருக்கு. அவர் உங்களுக்கு கடுமையா விமர்சிக்கிறாரு, அவரை ஏன் கூட்டணிக்குள்ள காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு பதில் இருக்குல்ல, என்ன நயினா நாகேந்திரனோட பதில், அது என்ன நமக்கு தகவலை சொல்லுது? இல்ல அரசியல் களத்துல தேர்தல் என்று வந்து விட்டால் வெற்றி தான் முக்கியம்.
அதனால வெற்றிக்கான வழிமுறைகளை பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடையவர்களை கொண்டு போகணும் அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. இந்த விமர்சனம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. மத்திய ஆட்சி கட்சியும் தமிழக நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்கிற கண்ணோட்டத்தில் இந்த விமர்சனம் இருக்கிறது. இந்த விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனம் தான் என்று பாஜக எடுத்துக்கிச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இதை விட கடுமையா நான் சொல்றேன், இதை விட கடுமையாக நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். திருமதி இந்திரா காந்தி எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணார், அது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். அங்க போய் கை கொடுத்து நேருவின் மகளே வருகின்றார். பாரதிய ஜனதா கட்சியும் மிக மோசமான கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணார், அங்க போய் அவங்க கை கொடுத்து இருந்துட்டாங்க. அதனால இந்த விமர்சனங்கள் என்பதும் இப்படி கருத்து மாறுபாடுகள் முரண்கள் வருகிற பொழுது விமர்சிப்பதும் அப்புறம் கைகோர்ப்பதும் தேர்தல் என்று வந்து விட்டால் காலங்காலமான நடைமுறை. அந்த அளவிற்கு ஓரளவிற்கு இளையோர்களின் வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார். திமுகவை ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் வீழ்த்துவதற்கு இந்த வாக்கு வங்கியும் நமக்கு தேவை என்று கருதுவார்களே, ஆனால் அதற்கான முன்முயற்சியை எடுப்பாங்க. ஆனா அது விஜய் அப்படி ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வந்தார்னா அது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சில நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு பார்வை முன்வைக்க. இல்ல, நானே பல பதிவுகள்ல இதை நான் சொன்னேன். ஆமா, தன்னுடைய நிலை என்ன, தனக்கான ஆதரவு என்ன என்பதை இந்த தேர்தலில் அவர் பரீட்சித்து பார்த்தால்தான் எதிர்கால அரசியலை சரியா கொண்டு போக முடியும். அது ஒரு விதம். இன்னொன்று, இந்த தேர்தலில் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு வாக்கு இல்லாம ஒரு 3% 4% வந்து இப்போ இவ்வளவுதான விஜய் செல்வாக்கு அப்படின்னு போயிடுச்சுன்னா பின்னாடி ரொம்ப மோசமான அளவுக்கு இருக்கும். அடுத்து எதிர்பார்க்க கூட மாட்டாங்க, இந்த கட்சிகள் கூட எதிர்பார்க்கல. இப்போ வந்து நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி அவர் பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ அழைக்கிறாங்க. அதனால அவருக்கு 2 விதமான சிக்கல் இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் என்று வந்தால் யாரோடு இணைந்தாலாவது ஒரு கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா ஏதாவது பண்ணிடலாம். ஏன்னா சீட் ஷேரிங்ல அங்கேயும் அவர் வர்ற போதும் அவருக்கும் அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி வருகிற பொழுது நிச்சயமா ஒரு தனி மெஜாரிட்டியோட அதிமுக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு 10 எம்எல்ஏ உள்ள போயிட்டோம், ஒரு என்ட்ரி போட்டாச்சு, இனி அடுத்து பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாருன்னா அது ஒரு பார்வை. இல்ல, நமக்கு மீண்டும் தொடர்ந்து தேர்தல் களத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்குரிய வாய்ப்புகளை இந்த மக்கள் நமக்கு அளிக்கிறார்களா அப்படின்னு பரீட்சித்து பார்க்கலாம் என்று நினைத்தால் நிச்சயமா தனித்து தான் போட்டியிடுவாரு. பாப்போம், டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காரு. 2026 ஜனவரியில் என்ன முடிவுங்கிறத. ஆனா என்னன்னா, இப்ப நம்ம இயல்பாவே பார்க்கும்போது நீங்க பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இந்த புள்ளியில தான் மக்கள் விஜய பாக்குறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிப்பாரு, முஸ்லிம் வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட்டியலின வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல கால்குலேஷன்ஸ் வந்து விஜயோடைய அரசியல் நகர்வுகளை வச்சு கணிக்கிறாங்க. ஆனா இப்போ கடுமையான விமர்சனத்துக்கு அப்புறமும் பாஜக ஒரு டோரை ஓபன் பண்ணியே வச்சிருக்கு அப்படின்னா, அப்ப பாஜக உண்மையிலேயே விஜய்க்கு உள்ள கொண்டு வந்துட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நான் தான் இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் மத்திய பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது. சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு டெய்லி ஏதாவது போட்டு தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவையோட கூட தீர்மானங்கள் போட்டு அவங்களுக்கு எதிரான விஷயங்களை கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாஜக ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துருச்சு. அப்போ இப்போ இருக்கிற இந்த வாக்கு சதவீதம் போதாது, அதுவும் வந்தால் சரியாக இருக்கும் என்கிற பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற சீட்டில் கூட 10 சீட்டை கொடுத்து விஜயை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க யோசிக்கலாம். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இனி இப்போ 2026 பாஜகவுக்கு முக்கியம் இல்லை, அடுத்த 31 நாடாளுமன்ற தேர்தல் 2024, 2029, 2029 தான் அவங்களுக்கு முக்கியம். அடுத்த ஆட்சிக்கு இங்கே யார் ஆட்சிங்கிறது இல்லை. விட்டு கொடுத்தாவது திமுகவை களத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு எந்த சமரசத்திற்கும் பாஜக தயாரோ அப்படின்னு தெரியுது. ஆனா இயல்பாவே இப்போ விஜயோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது முதல்வர், துணை முதல்வர், ஆட்சியில பங்கு கொடுங்க, இல்ல 117 நீங்க நில்லுங்க, 117 நாங்க நிக்கிறோம், இந்த மாதிரி தான் அவங்க கட்சியினர் தொடர்ச்சியா ஒர்க் பண்றதையும் நிறைய பத்திரிகையாளர்கள் அந்த பார்வையும் தான் முன்வைக்கிறாங்க. இப்ப என்டிஏக்குள்ள வரும்போது நீங்க சொல்ற மாதிரி 10 சீட்டோ 15 சீட்டோ அப்படின்னு சொல்லும்போது, அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ரேஸ்ல இருந்து விஜய் தன்னை தானே ஒதுக்கிக்கிறதா தானே ஆகும். ஆமா, அந்த ரிஸ்க் விஜய் எடுப்பாரா? கூட்டணி என்று வந்து விட்டால்
நிச்சயமா அவர் அதுக்கெல்லாம் எந்த இதுவுமே முதல்வர் துணை முதல்வர் கூட்டணி ஆட்சி அந்த கான்செப்டே பேச இல்ல முடியாது. அந்த ரிஸ்க் விஜய் எடுப்பாரா? முடியாது. ஏன்னா அவரு தன்னை சிஎம் கேண்டிடேட்னு நினைக்கிறாருல்ல. இல்ல இந்த தேர்தலில் நிச்சயமா விஜய் தனித்து நின்றாலும் என்னுடைய கணிப்பு ஒரு 5% ஒரு 7% வாக்கு வாங்குவார். அதுதான் அவருக்கு மேக்சிமம். இது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு திரு விஜய்க்கு வந்து அவருடைய ரசிகர்களை தாண்டி பெரிய அளவில் பொதுமக்களினுடைய ஆதரவோ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் பெற்று விடுவார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அது முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் களத்தில் வந்து நேரடியாக மக்கள் பிரச்சனைக்காக களமாடணும். வெறும் அறிக்கை விட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா இது சரியாக வராது. மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்றால் இந்த ஆட்சி பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அறிவித்து விட்ட உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடம் தோலுரித்து காட்டணும். திரு அண்ணாமலை எப்படி அடிச்சு ஆடினாரு ஃபுல்லா, நீங்க அப்படி இல்லையே. இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல்னு களத்தில் இறங்கலை, நீங்களே இறங்கல, கட்சியினரையும் இறக்க விடலை இல்லை. அப்போ இது இன்னும் 5 ஆண்டுகள் போகிற போது தான் இவர் நமக்கானவர், இவர் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை கொண்டு வந்து இந்த மாநிலத்தை மேம்படுத்துவார், மக்களுக்கு நல்லது செய்வார் என்கிற நம்பிக்கை இந்த வாக்கு சதவீதம், அதாவது இந்த கட்சிகளை தாண்டி ஒரு 15-20% டிசைடிங் ஃபேக்டர் இருக்காங்க, அவங்க நம்பிக்கையை பெற்றாதான் நிச்சயமா ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். ஸோ அந்த நம்பிக்கை பெறுவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் விஜய் போராட வேண்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தனித்து நின்றான். கூட்டணியில் வந்துட்டாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 5-10 சீட்டை வாங்கிட்டு இப்படியே பாமக தேமுதிக தமாக மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமும் சில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து விஜய் வந்தா வரட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வெளிப்படையாவே சொன்னாங்க. இப்ப பாஜக தரப்புலையும் விஜய்க்காக ஒரு கதவு திறந்து வச்சிருக்கிற பட்சத்துல விஜய் என்ன முடிவெடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்ம 234 தொகுதியில கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டு நீங்க நின்றுகிட்டு அப்படின்னு நினைப்பாரா, இல்ல இவங்களோட சேர்ந்து நம்மளும் கூட்டணியாவே நின்றலாம்னு யோசிப்பா? அதான் விஜய் வந்து தொடர்ந்து அரசியலில் நின்று நிலைத்து நீடித்திருக்க வேண்டும், உண்மையிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினாரே ஆனால் அவர் தனித்து தான் களமாடணும். ஏன்னா ஏதாவது ஒண்ணுல வந்துட்டா அந்த ஐடென்டிட்டிக்குள்ள அவர் சிக்கிக்குவார், விமர்சிக்க முடியாது. அதனால இப்போதைக்கு அவர் தனித்து நின்று தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு, இந்த செல்வாக்கை உயர்த்துவதற்கு எந்த விதமான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை 2026 தேர்தலில் கத்துக்கிட்டாருன்னா அவர் ஓடுறதுக்கு இன்னும் சரியான ஒரு வழிமுறை அவருக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, ஏதாவது ஒரு அணியில் அவர் தன்னை ஒரு இழைத்து கொண்டார் என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பதும் மரியாதைக்குரிய உலகநாயகனே அவரால் தனிச்சு 2 தேர்தலை கூட எதிர்கொள்ள முடியல, ஐக்கியமாயிட்டார். ஸோ அந்த மனநிலைக்கு திரு விஜய் வருவாரா அப்படின்னு தெரியல. வந்துட்டா ஆபத்து தான். ஆனா தேர்தல் நெருங்கும் போது இந்த சைட்ல பலமான திமுக கூட்டணி, இங்க என்டிஏ கூட்டணின்னு இருக்கும்போது இவங்களுக்குள்ள களம் செட் ஆகும்போது விஜய் ஒரு மாதிரி இர்ரெலவெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. அதுக்கு இந்த கூட்டணியோட சேர்ந்து நின்னா அட்லீஸ்ட் ஒரு விஜய் அவர் நிக்கிற தொகுதியிலே கூட வெற்றி பெறலாம், இன்னும் 2-3 பேர் வெற்றி பெறலாம், ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ள போலான்ற ஒரு கார்டை விஜய்க்கு ஆப்ஷனா கொடுத்தா விஜய் அதை பிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுதான் அவங்க சொல்றாங்க. நீங்க தனிச்சு நின்று 4-5% வாங்கி வீணா போறதை விட வந்துட்டா நீங்க என்ட்ரி போட்டுருங்க, சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரி போட்டுருலங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக தரப்புல இருந்தே பேசியிருக்காங்க. அப்புறமா பின்னாடி அடுத்தடுத்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தனித்து போட்டியிட்ட திரு விஜயகாந்த் விருதாசலத்தில் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சார். ஆனால் அதிமுகவோட வந்து ஒரு 40-41 இடங்களை வாங்கி 29 இடங்கள்ல வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியாகவே வந்துட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்பவே வந்ததுன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபரையும் கொடுப்பாங்க. அதுல இவர் திரு விஜய் மயங்கி வந்துட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். மயங்குவாரா? அது விஜய் பொறுத்து தான், விஜயனுடைய வடநிலையை பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட ஆயிடுச்சு. நன்றி.